பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை என்று சொன்னீரப்பா. வார்த்தையான தேவன் எங்களோடு இடைபடும். மனுஷருடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு என் தகப்பனே ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை சப்ப எங்களிடத்தில் இடைவிடும். அந்த வார்த்தை முதலாவது எனக்கு பிரயோஜனமாக இருக்க தேவ கிருபையை தாரும் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகள் வறுமையாய் கடந்து போகாதபடிக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு கடந்து போக தேவ கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 3 வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. அங்கே வேதத்தில் நம்ம பார்ப்போமானால் கடைசியாக நம்ம பார்த்த காரியம் என்னவென்று வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள். ஹல்லேலூயா. இந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் என்ன பண்ணுதா? கடைசி நாட்களில அங்கே மோசேயின் சரீரத்தை குறித்து தர்க்கம் செய்ததாக யூதாவின் புத்தகத்திலே நம்ம வாசித்தோம். ஹல்லேலூயா. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, கடைசி நாட்களிலே இந்த சரீரத்தை குறித்து தர்க்கம் செய்ததாக அங்க வேதத்தில் நம்ம கண்டோம். ஹல்லேலூயா. நீங்க தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, அவர் மத்திய ஆகாயத்திலே அவர் என்ன பண்ண போறாராம்? மறுபடியும் இறங்கி வரப்போகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு கல்யாண விருந்து நடக்க இருக்கிறது. அந்த கல்யாண விருந்திலே நீங்கள் பங்கு கொண்டவர்களாய் காணப்படுவீர்களானால் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அந்த கல்யாண விருந்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருமண காரியத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்குள்ள என்ன வேண்டும்? பரிசுத்த வேண்டும். அதனால பாருங்க வேதத்தில் சொல்லப்படுது, ஆகையால் தீங்கு நாள்களிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் தீங்கு நாள். எந்த நாளா? தீங்கு நாள்னு ஒரு நாள் வரப்போகுது. தீங்கு நாளுக்கு நீங்க பங்கு உள்ளவர்களா இருக்கிறீங்களா, பங்கு இல்லாதவர்களா இருக்கிறீர்களா என்பதை குறித்து நீங்களே உங்களை நீங்களே நிதானித்து சோதித்து அறிந்து பாருங்க. பாருங்க, வேதத்தில் நம்ம காண்கிறோம் நம்முடைய ரட்சிப்பு நாள்னு ஒரு நாள் இருக்கு. நீங்க பாவத்துல, அக்கிரமத்துல, துன்மார்க்கத்துல விழுந்து கிடந்தீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவத்தையும் செய்தீங்க. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவதரித்து உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நாட்களிலே உங்களை கர்த்தர் ரட்சித்தார். சில பேர் பாருங்க 70 வயசு ஆகியிருந்தாலும் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. சாவர கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவாங்க. சத்தியத்தை அறிந்து தேவ திருவசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த சத்திய வார்த்தைகளை என்ன பண்ணுவாங்க? தியானித்து ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய பரிசுத்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? பானம் பண்ணுவாங்க. அவருடைய பரிசுத்த சரீரத்தை புசிப்பார்கள். இவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை என்ன ஆயிடும்? நிறைவேறிடும். எந்த நாள்? அந்த ரட்சிப்பு அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு நாள். அது அந்த நாள் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? முன்குறிச்ச நியமித்திருக்கிறார். நாம ரட்சிப்பு அடைஞ்சிட்டோம். இன்னும் ரட்சிப்பு அடையாத பிள்ளைகள் அநேகர் இந்த பூமியில உண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில அறைந்த நாள் ஒரு நாள். அந்த நாளையும் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்த நாளை ஏன் நம்மளால மறக்க முடியாது? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாள் எந்த நாள்? ஏன் இந்திய தேசத்துல குறிப்பா தமிழ்நாடு ஒரு எழுப்புதல், தமிழ்நாட்டுல ஒரு எழுப்புதல் வரும் எல்லாரும் சொல்றாங்கன்னு தெரியுமா? நான் இது ஒரு பக்கம் எனக்கு யூகம், இன்னொரு பக்கம் ஆவியான சில உணர்த்தின காரியம், இன்னும் சில காரியங்களை பார்ப்போம்னா வேத வாக்கியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்னா அப்படியே வேத வார்த்தைகள் அப்படியே கரெக்டா இருக்கு சில விஷயங்கள். இது வேதத்தினுடைய ரகசியம்.
இங்க கவனிங்க, நீங்க ஆழமான ஒரு சத்தியத்தை நீங்க அறிய போறீங்க. பாருங்க, நமக்கு கொடுத்த தேவனாய் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் ஒரு நாள் இருந்தது. அந்த நாள் பாக்கியம் உள்ள ஒரு நாள். காரணம் என்னன்னா, யாருக்கும் கிடைக்காத உன்னதமான ஒரு பாக்கியம். பாவத்தில் கடந்த நம்மை ரட்சித்தார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து ஜீவனை நமக்காக கொடுத்த ஒரு நாள். அந்த நாள் நம்மளால மறக்கவே முடியாது. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, அவர் தமது சீசர்களை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாக பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பஸ்கா பண்டிகை அந்த நாளில என்ன பண்றாங்க? இவர்கள் ஒன்றாக கூடி தேவனை இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக என்ன பண்றாங்க? வகை தேடினார்களாம். அந்த பஸ்கா பண்டிகை எந்த நாள்? யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், அது உங்களுக்கு வருஷத்தின் முதல் பாருங்க, வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொள்ள கடவார்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேராமை போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிக்கத்தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. லக்கமாக என்ன பண்ணணுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பஸ்கா பண்டிகையில அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியுடைய சரீரத்தை புசிக்க வேண்டும். இது எந்த நாள்ல? எந்த நாளாம்? வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. அது இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையாரின் இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்திலே அதை அடித்து அது ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கவும் வீட்டு வாசல் நிலைக்கால் 2லும் நிலையின் மேல் வாச சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதை மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது ஒரு கட்டளையாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பண்ணணும்னு?
அதனுடைய சரீரத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா இருக்கணும்? வாசிங்க, 5 வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அந்த குட்டி என்னவா இருக்கணுமா? ஆண் குட்டியா இருக்கணுமா? எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வேத வாக்கியங்களை இன்னும் அறியாதவர்கள் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு வந்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்லாத இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்லப்படுது அது ஆண் குட்டியா இருக்கணுமா? அப்போ நமக்காக ஜீவ பலியாய் தம்மை தாமை ஒப்பு கொடுக்க அந்த பிதாவாகிய தேவன் மாமிசத்தில் எப்படி வெளிப்பட்டாரு? மனுஷனாக எப்படி வெளிப்பட்டாரு? ஆணா வெளிப்பட்டாரு, பெண்ணா வெளிப்பட்டாரா? ஆணாகத்தான் வெளிப்பட்டார். அப்போ அந்த பஸ்கா பண்டிகையிலே என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகை தான் இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் கொண்டாடின்னு இருக்கிறாங்க. எத்தனை நாள் பண்டிகை அது? 5 நாள். அவங்க கொண்டாடுறது 5 நாள். இது காலப்போக்கில் சுருங்கி இருக்கணும் நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, முதல் நாள் பண்டிகை ஆயத்த பண்டிகை. பழையன கழிதலும் புதிதென புகுதலும். அதுக்குதான் என்ன பண்டிகைன்றாங்க? போகி பண்டிகைன்றாங்க. 2ஆம் நாள் பண்டிகை என்ன பண்டிகை? பெரும் பொங்கல். இந்த பொங்கல் எதற்காக வைக்கிறாங்க? சூரியனுக்காக நாங்க படைக்கிறோன்னு சொல்லி புது பானைகளை வாங்கின்னு வந்து பாருங்க, நிலத்தில் என்ன பண்றாங்க? நிலத்தில் விளைய வச்ச அரிசிகளை கொண்டு வந்து என்ன பண்றாங்க? பொங்கல் பண்டிகை, பொங்கலை என்ன பண்றாங்க? செய்யறாங்க. ஏன் இதை செய்யறாங்கன்னா, சூரியன் ஒளியாய் இருக்கிறது, ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவனை துதிக்கணும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லிதான் காணும்படியாய் காணுகிற அந்த ஒளியை என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? சூரியனுக்காக அதை படைக்கிறாங்க. இயற்கைக்கு என்ன பண்றாங்க? படைக்கிறாங்க. அதனால பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? அதுதான் பஸ்கா பண்டிகை. நான் சொல்லல, மாதத்தின் முதல் நாளான அந்த நாள் 14ஆம் தேதி என்ன பண்டிகையா? பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்லக்கூடுமோ? அவரிடத்துல ஒரு பாவத்தையும் ஒருவரால அறிய முடியல. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டி இந்த பூமியில என்ன பண்ணப்படணும்? பலியிடப்பட வேண்டும். அதான் வேதத்துல பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல, இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த பூமியிலே என்ன பண்ணணும்? மனுஷகுமாரனாய் பிறந்து உலகத்துடைய சகல பாவங்களையும் தீர்ப்பதற்காக தம்மை தாமே ஜீவ பலியாக அவர் என்ன பண்ணும்? தம்மை ஒப்பு கொடுக்கும். இதத்தான் தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க? அனுசரிக்கிறாங்க இந்த பஸ்கா பண்டிகை. அதனால தான் பாருங்க, நான் அடிக்கடி ஒரு காரியத்தை யோசனை பண்ணிருக்கேன். நீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏன் வந்து கிறிஸ்துவங்களை பார்த்தோன்னே என்னத்துக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரன் சொல்றாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். போயிட்டு என்னடா தாழ்த்தப்பட்ட ஜாதிகாரங்கார அந்த ஜாதியில போயிட்டு நீ சேர்ந்துட்டு வந்து ஆண்டவர் ஏசப்பான்னு கும்பிடுற. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பான்மையான மதம் மக்கள் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் தான். உலகத்திலேயே கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்ஸ் தான் உலக நாடுகளிலே முதன்மையான இடத்துல இருக்கிறவங்க. 148 நாடு முஸ்லிம்ஸ் நாடு, தெரியுங்களா? மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மதம் தான் உலகத்திலே ரொம்ப மெஜாரிட்டியா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையர் அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி உள்ளவங்க, ஜனம் உள்ளவங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவர்கள் தான். அதுவும் குறிப்பாய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காலனி ஆதிக்கம் ஒரு ஆதிக்கம் இருந்தது. அங்க யார் இருப்பாங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்ட ஜாதி உள்ள ஆட்கள் மாத்திரம் தான் அந்த பகுதியில் இருப்பாங்க. உயர் ஜாதிகாரன் சொல்றவங்க ஒருவர் அதுல போய் என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க, தீண்டவும் மாட்டாங்க, தொடவும் மாட்டாங்க. தொட்டா தீட்டு, தண்ணி ஊற்றிக்குவாங்க. அவர்கள் பட்டா தீட்டு, பார்த்தால் தீட்டு. ஆதி காலத்துல இதெல்லாம் உண்டு. ஹல்லேலூயா.
பாருங்க, அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இந்திய தேசத்தை அவர் ரொம்ப நேசிச்சு இருக்கிறார். அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் தமிழ்நாடு ரொம்ப நேசிச்சு இருக்கிறார். அங்கதான் ரொம்ப ஐதீகங்களும் ஆச்சாரங்களும் புனஸ்காரங்களும் என்ன உண்டு ஜாஸ்தி. அநேக மக்களை பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க காரணம் என்னன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளதை தான் நீங்க புசிக்கணும். அப்ப பரிசுத்தம் உள்ளதை புசிக்காதவர்கள் யாரு? பரிசுத்தம் இல்லாத ஒரு கூட்டம். இவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கூட்டம். இவர்களை என்ன பண்ணுங்க? ஒதுக்கிட்டாங்க. செத்ததை புசிக்க கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. கிறிஸ்தவங்களை என்ன பண்ணக்கூடாது? நாளைக்கு பாருங்க, பீருண்டு செத்ததையும் தானாய் செத்ததையும் யார் சாப்பிடக்கூடாது? பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம் சாப்பிடக்கூடாது. ஆனா அவர்கள் பார்த்தீங்கன்னா செத்ததை சாப்பிட்டாங்க. அதனால தான் அவர்களை ஒதுக்கினாங்க. இதுதான் கர்த்தர் இவர்கள் மேல் வைத்த நேசம் அதிகமா இருக்கிறதுனால தான் நீங்க அவர்கள் தான் ஜாஸ்தி ரட்சிப்புள்ள கர்த்தர் என்ன பண்றாரு? தொட்டு இருக்கிறார். நீங்க ஆராய்ந்து பாருங்க, வேத வாக்கியங்களை கொஞ்சம் இந்திய தேசத்துல ஆராய்ந்து பாருங்க. ஜாஸ்தி போய் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் தான் நீங்க அநேகர் ரட்சிப்புள்ள வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பாவி மேலதான் கர்த்தருடைய இரக்கமும் தயவு இருக்கு. பாவிகளை தான் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். அதனால்தான் நாம் இந்திய தேசத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை அவர்களை பரிசுத்தமாக்கணும், தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியை உருவாக்கணும்னு சொல்லி அவர்கள் மேல ஒரு நேசம். ஹல்லேலூயா பாருங்க. அதனால்தான் ஆதி திராவிடர்கள் ஒரு காரியத்தை என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்துருவாங்க. நான் இது என்னுடைய சொந்த கருத்துல நான் சொல்றேன், என்னுடைய சுய கருத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். ஆதி திராவிடர்கள் இன்னைக்கு இந்திய தேசத்துல அவர்களுக்கு தான் முன்னுரிமை. யாருக்கு முன்னுரிமை? ஆதி திராவிடர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28% 30% அவங்களுக்கு தான் முன்னுரிமை. என்ன நிலையில் இருந்தாலும் அவங்க மேலுக்கு வரலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேத வாக்கியங்களை நீங்க கொஞ்சம் அதையும் இதையும் ஒப்பிட்டு கொஞ்சம் பார்ப்போமானா பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் மேல எவ்வளவு ஒரு நேசத்தை வச்சிருக்கிறாரு, அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரு. பாருங்க, அவர்கள் கிட்ட என்ன பண்ணணும், நெருங்கி வரணும் என்று சொல்லிதான் இந்த காரியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க அதனால தான் பாருங்க, அந்த பஸ்கா பண்டிகையை இந்திய உலகம் முழுவதும் அனுசரிக்கிறவங்க யாரு நீங்க ஆராய்ந்து பாருங்க. உலகம் முழுவதும் தமிழ்நாட்டில் தான் இந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கிறாங்க. எப்போ எப்ப அனுசரிக்கிறாங்க? மாதத்தின் முதலாம் மாதத்திலே 14ஆம் தேதியிலே இந்த பஸ்கா பண்டிகை அவங்க அனுசரிக்கிறாங்க. ஆதியில இந்த உலகம் உண்டாக்க போது குறிப்பா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க, குறிப்பா அந்த ஆதி திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜாதி ஜனங்கள் தான் தேவனோடு அவர்கள் நெருங்கி இருப்பாருன்னு நான் யூகத்தில் இந்த காரியத்தை நான் சொல்றேன். அந்த நேசம் தான் அன்னைக்கு யாத்திராகம் புஸ்தகம் மோசேயின் காலத்தில் கொடுக்கப்பட்ட உன்னதமான அந்த வார்த்தை இவர்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க. இதான் உண்மையா இருக்குன்னு நான் யூகிக்கிறேன். ஒரு யூகத்தில் இந்த காரியத்தை நான் சொல்றேன். ஏன்னா வேத வாக்கியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் 12ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. இல்லாத அப்பத்தை 7 நாளும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளிலே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். அதுதான் முதல் நாள். என்ன நாள்? பழையன கழிதலும் புதிதன புதிதலும். பழைய துணிகள்லாம் பாருங்க 13ஆம் தேதி எடுத்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே கொளுத்துவாங்க. பழைய துணி எடுத்து போட்டு என்ன பண்றாங்க, எங்களுக்கு இந்த மேல இந்த பழைசெல்லாம் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கொளுத்துருவாங்க. இது பழைசே கழிதல், புதிதன புதிதல். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நம்ம போய் என்ன பண்றோம்னாக்கா, போயிட்டு எல்லாருமே துணி எடுக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் துணி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, மாசத்துல ஒரு நாள் துணி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, சண்டே ஆராதனைக்கு போகணும்னு துணி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, பண்டிகை டைம்ல துணி எடுத்து போடுறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உக்காந்த இடத்துல இருந்து ஆன்லைன்ல புக் பண்ணி துணி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. பொருட்கள் வாங்குற நாட்கள் வந்தாயிடுச்சு. ஆனா அந்த நாளில் பொங்கலுக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, அந்த அறுவடைக்கு முன்ன ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா துணி ஏலத்துல போடுவாங்க. அந்த துணிகளை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தைப்பாங்க. அதை எப்ப போடுவாங்கன்னா பொங்கலுக்கு தான் போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பொங்கலுக்கு மாத்திரம்தான் புது துணியா எடுப்பாங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா பெரும்பொங்கல் அன்னைக்கு முதல் நாள் என்ன பண்ணுவாங்க, பானை வச்சு பொங்கல் வைக்கிறாங்க தெரியுமா, மறுநாள் ரெடியா காத்துன்னு இருப்பாங்க. தண்ணி ஊத்திக்கின்னு உடனே ஓடி போய் புது துணி போட்டுக்கின்னு பொங்கலை வச்சுட்டு உடனே பொங்கலோ பொங்கலும் கத்துவாங்க. காலையிலேயே கரும்பு 2 வச்சு பானை, புது பானையில என்ன பண்ணுவாங்க, புது அரிசியை, அந்த நிலத்துல விளைஞ்ச புது அரிசியை வச்சு என்ன செய்வாங்க, பொங்கல் செய்வாங்க. இதை எந்த நாடு அனுசரிக்குது? குறிப்பா தமிழ்நாடு தான் அனுசரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த பண்டிகை பெருசா கொண்டாடுறாங்க. உலகம் முழுவதும் நீங்க தழுவி பாருங்க. ஆனா நம்ம கர்நாடகாவில் சங்கராந்தி பண்றாங்க. ஆனா அங்க என்ன பண்றாங்க,